நியூஸ் ரம்யா. குட் நியூஸ். சொல்லுங்க செல்வா. நம்ம காலேஜ் கவிதை போட்டி வச்சுல அதுல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். வாவ், கங்க்ராட்ஸ். அது ஒண்ணு இல்ல ரம்யா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் டைம் ஆச்சு, கிளாஸ் போல. நீங்க போங்க செல்வா, நான் சூர்யாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்த பிறகு நான் வரேன். ஓகே. ஹாய் ரம்யா. இன்னும் கிளாஸ் போல? ஏன் லேட்? சாரி, வழக்கம் போல டிராஃபிக் ஜாம் தான். உன்னை திருத்தவே முடியாது. ஓகே, அப்படினா இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஓகே. ஓகே. டபுள் ஓகே. லெட்ஸ் கோ. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ. என்ன கார்த்திக், என்ன ஆச்சு? பூ வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்க? This is for you. Take it. For me? Yes, it's for you. ப்ளூ ரோஸா? இந்த ரோஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன்? ப்ளூ ரோஸ்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம். ஒவ்வொரு ரோஸ் கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கோ. இந்த காலேஜ்ல யாராருக்கு என்னென்னமோ நடக்குது. ஏன் நேத்து வந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு சுத்துன்னு சுத்துறாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், எங்கேயுமே போனது இல்லையே. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போலாமா? எங்க அப்பா போலீஸ். போலீஸா? இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத, ஜாகிரதை. க்ளோஸ் தி டோர். டேய், மறுபடியும் ஏன்டா வாயை ஓபன் பண்ற? டேய், என்னடா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆம்பளை ஔவையார் மாதிரி வந்திருக்கிற? ஏதாவது காத்து சட்டை ஏதாவது அடிச்சிருச்சா? டேய், உனக்கு தெரியாதாடா, இன்னைக்கு நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வெளியாகுதுடா. நானே கோயில்ல போய் என் பேருக்கு அர்ச்சனை பண்ணி நேரா வந்திருக்கேன்டா. டேய், நீ எக்ஸாம் ஒழுங்கா தானே எழுதுன? எழுதுனேன், நல்லா எழுதுனேன். என் பேரையும் மேட்ரிக் நம்பரையும் எழுதுனேன். என்னது? அட பாவி, அது எல்லாரும் எழுதுறதுடா. क्वेश्चन என்ன ஒழுங்கா ஆன்சர் பண்ணியா? பண்ணுனேன்டா, நல்லா பண்ணுனேன். கார்த்திக், கோச்சு கூடாது, பொறாமப்படக்கூடாது. சொல்லு. ஏதோ என் அறிவை பயன்படுத்தி எழுதுனேன்டா. அப்ப சரி, இன்னைக்கு நீ பட்டைய போட்டிருக்க, நீ மொட்டையை அடிக்கலாம்டா. இந்த ரோஸ் நீ வச்சுக்கடா. போயிட்டு வரேன்டா. ஓ டேய், உனக்கும் மஞ்சுக்கும் என்னாச்சும் பிரச்சனைனா என்னையும் வந்து பாரு. என்கிட்ட லேட்டஸ்டா ஒரு அருமையான கனெக்ஷன் வச்சிருக்கேன். போயிட்டு வாடா. போயிட்டு வரேன்டா. மஞ்சு கனெக்ஷன் இப்போ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என் பேரை சொல்லும் ரோசாப்பூ. தனியா இருக்கா? ஓகே, பேசலாம். இல்ல, எனக்கு வேலை இருக்கு. நான் முதல்ல ஹாஸ்டல் போறேன். நீ பேசிட்டு அனுப்பிச்சுடு. ஓகே ஓகே. ஹாய் சுதா. ஹாய். தனி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ரம்யா, சும்மா தான். அப்படி சும்மாவா? ஏன் வா, யூனிவர்சிட்டில நீ தான் டாப் ஸ்டூடண்ட். டாப் ஸ்டூடண்ட். நானே ஒரு அனாதை. என்னோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட எனக்கு நீ யார் இருக்கா ரம்யா? ஏண்டி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாவே தெரியலையா? அதுக்கு இல்ல ரம்யா, காலேஜ் படிக்கும் போது நீங்க எல்லாம் என் கூடவே இருந்தீங்க. எனக்கு எந்த கவலையும் தெரியாது. அப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டு காலம் அப்படியே கழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யார் எங்கெங்க இருக்க போறேன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நினைக்கும் போது திருப்பி நான் தனியா அனாதை மாதிரி ஆயிரணும்னு பயமா இருக்கு. தெரியல ரம்யா, எப்படி சொல்றதுன்னு. உனக்கு தான் தெரியுமே, எங்க அம்மா அப்பா விபத்துல இறந்து போனது. உனக்கு தெரியுமா, நிறைய பேர் என்கிட்டே வந்து நீ அனாதை, உங்க அம்மா அப்பா விபத்துல இறந்துட்டாங்க, அதுக்கு காரணமே நீ பிறந்த நேரம் தானே என்கிட்ட எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே. ஏய் சுதா, முட்டாள்தனமா என்னன்னு சொல்லுவாங்க. அத நினைச்சு நீ ஏன்பா கவலைப்படுற?
இல்ல ரம்யா, எல்லாருமே என்ன ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்றாங்க. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளாம். அதனாலதான் நான் பிறக்கும் போதே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்களாம். இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதே சமயத்துல இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு கூட தோணுது தெரியுமா? சூர்யா, சுதாவோட கதை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? மனசுக்குள்ள இவ்வளவு சோகத்தை வச்சுக்கிட்டு காலேஜுக்கு வந்து படிச்சு யூனிவர்சிட்டியில டாப் ஸ்டூடெண்டா வந்திருக்கனா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு தான் சுதா. உன்னை பார்த்து எப்படி இப்படிலாம் பேச மனசு வருதுன்னு தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம சமூகத்துல மூட நம்பிக்கை இன்னும் இருக்குன்னு தான் தோணுது. நம்ம சமூகம் அப்படி ரம்யா. நீ வேணா பாரு, சுதா பெரிய ஆளாகி அதை பிரேக் பண்ண தான் போறான். லுக் சுதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பின்னாடி நாங்க இருக்கோம், சரியா? சுதா, நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் பிரேக் வருது. நாங்க எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போறோம். நீ வரியா? என்னம்மா கொஞ்சம் சிரிக்கிறது? இல்ல ரம்யா, இந்த செமஸ்டர் எனக்கு அவ்வளவு வசதி இல்ல. நெக்ஸ்ட் செமஸ்டர் பாத்துக்கலாமா? இல்ல இல்ல, நீ வர. உனக்கு எதுக்கு அதை பத்தி கவலை? நம்ம குரூப் மட்டும் தான் போறோம். செலவு நாங்க பாத்துக்கிறோம், சரியா? சரி ரம்யா, நீ ஏதோ சொல்ற. ஓகே, வாங்க போலாம். நீ சொல்லுவா, அங்க பாருடா நம்ம காலேஜ் தேவதை தனியா இருக்கான். டேய் டேய் போடா, போய் பேத்துறா போ. அப்படின்ற ஓகே, போய் ட்ரை பண்றேன். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓய்யோ, கனெக்ஷன் கொடுத்துருவோம். மாட்டிருச்சா மாட்டிருச்சா? கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா நீ? இப்படி சத்தம் போட்டா எப்படி மீன் வரும்? மீனுக்கு தான் காது கேட்காதே. ரொம்ப அறிவு. மீன் பூந்துருச்சு, பிளாஸ்டிக் மீன் பூந்துருச்சு. அட பாவிகளா, ஒரு கருப்பு பைய பிடிச்சிருந்தா உடனே குப்பை தொட்டி நினைச்சு குப்பைய போட்டுறதா? டேய், இது என்ன குப்பை தொட்டியா? கார்த்திக், கருப்பு பை பிடிச்சிருந்தா குப்பை தொட்டி தானே அர்த்தம். அதான் போட்டேன். அம்மா என்ன மீன் பிடிச்சிட்டு இருக்கியா? அட பாவி, அவளுக்கே என்ன பிடிக்கலையா, அப்புறம் நான் எங்க இருந்துடா மீனை பிடிக்கிறது? டேய் கார்த்திக், நீ நம்புறியோ இல்லையோ, என்கிட்ட அற்புதமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. டேய், வேணாண்டா, இந்த கனெக்ஷன் மட்டும் வேணாண்டா. நானே கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன், நீ போடா. டேய் கிளம்புடா. என்ன கனெக்ஷன் பண்ணிட்டே போறான், எவன் மாட்ட போறானோ? மஞ்சு, என்ன கொடி ஏத்துற மாதிரி புடிச்சு நிக்கிற? இங்க கொண்டா. என்ன சுதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதான் சின்ன வயசுல அம்மா அப்பா கூட இங்க வந்திருக்கேன். அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. சோ வாட், போய் பார்க்கலாம் தானே? பாக்குறதா? பாக்குற தூரத்துல இல்ல செல்வா, அவங்க பார்க்கவே முடியாத தூரத்துல இருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட், 2 பேருமே இப்ப அவங்க இல்ல. அன்லக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனாலதான். ஏய், ஏன் அப்படி நினைக்கிற? அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. ஓகே? இல்ல செல்வா, சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. இப்ப கூட லோன் எடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அப்படி நினைக்கிற? என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்ட நினைங்க. தேங்க்ஸ் செல்வா. இனிமே நீ எப்பயுமே அழுகக்கூடாது. மனசு கஷ்டமா இருக்கும்போது புக்ஸ் எது படி. இந்த புக் படிச்சு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பாய்.
பெருசு ரம்யா. என்னப்பா என்ன சூர்யா பாத்து எடுக்குதுல ஒண்ணும் இல்ல ரம்யா. ரொம்ப குத்திருச்சா இரு சூர்யா இரு நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். டேய் என்னடாச்சு? முள்ளு குத்திருச்சுடா. முள்ளா? இதுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பாரு. வா கை கம்மி மருந்து போடலாம். ஒண்ணும் இல்ல ரம்யா, பாரு சரியா போச்சு. என்ன சரியா போச்சு? இந்த மீனை வேணா ஒண்ணு வேணாம். வா நீ போலாமா? ரம்யா நீ வா போலாம். மீன் வேணாம். பொறுத்து கூத்துறாங்களா? நல்லா இருக்கு செல்வா. கவிதை நல்லா இருக்குன்னு சொன்னேன். யாருக்கு எழுதுறீங்க? ஏ செல்வா, கவிதை யாருக்கு? ஐயோ சூப்பரா இருக்கு மேன். இல்ல மேகசின்ல கவிதை காம்படிஷன் வந்துச்சுல, அதுக்கு தான் எழுதிட்டு இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு தான். ஏ செல்வா, ஆல் தி பெஸ்ட் மேன். Thank you. சரி சரி நீ வா, உன் விரலுக்கு மருந்து போடணும். ஐயோ வேண்டாம் ரம்யா. வா சூர்யா. சொன்ன கேட்க மாட்டேன். சுதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ இந்த நேரத்துல? ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணல, ஒன்னும் பண்ணல. என்ன பண்ற நீ? என்னமோ தெரியல மஞ்சு, தூக்கம் வரல. அது ஏன்? கவலையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, தூக்கம் வர மாட்டேங்குதே. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சந்தோஷமா இருக்கியா இல்ல துக்கமா இருக்கியா? அதான் எனக்கே தெரியல மஞ்சு, ரொம்ப குழப்பமா இருக்கு. உன்னால நான் புரிஞ்சுக்கவே முடியல சுதா. இந்த நேரத்துல எதுக்கு உனக்கு இந்த கவலையெல்லாம்? இல்ல மஞ்சு, நீங்க எல்லாம் என் கூட இருக்கும்போது எந்த கவலையுமே எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? அப்புறம் சில சமயம் யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளவு நாளைக்கு இந்த சந்தோஷம் எல்லாம், இதெல்லாம் எனக்கு நிலையா கிடைக்குமா? இப்படிலாம் யோசிக்கும்போது ரொம்ப கவலையாவும் குழப்பமாவும் இருக்கு மஞ்சு. என்ன சுதா நீ? உலகத்துல எல்லாமே நிரந்தரம் கிடையாது சுதா. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். இதெல்லாம் காலைல பேசிக்கலாம். வந்து படு வா சுதா, வந்து படு. இல்ல மஞ்சு, எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வராது. நீ முதல்ல தூங்கு. நான் ஏதாச்சும் படிச்சிட்டு இருக்கேன்னு. சரியா? இவ்வளவு கவலை வச்சுட்டு நீ படிக்க போறியாக்கும்? படி படி. ஏரோப்ளேன் பறக்குது பாரு மேல, அதையும் தாண்டி மின்னல் போற கீழே. நான் போட போறேன் உனக்கு தானே மாலை. வாங்க போற என் கையில. உனக்கு டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ். 1 மினிட்டா? கொஞ்ச நேரம் நம்மள நிம்மதியா பேச விட மாட்டானுங்க ஐயா. பத்தியா போன் அடிச்சுட்டானுங்க. கண்டிப்பா இந்த விச்சுவோட வேலையா தான் இருக்கும். இந்த பாரு அவனே தான்
அவனுக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருந்தா மூக்குல இருந்து வாய் வரைக்கும் வேர்த்து ஊத்திரும். ஆமா நம்ம பெரிய லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் பொறாம. என்னன்னு இன்னும் அந்த பழசுலயே இருக்கிற. ஆ, புதுசாவா? நீ ஒரு ஐஸ்வர்யா ராய், okay. நான் ஒரு ஷாருக் கான். ஷாருக் கானா? ஐயோ சரி பரவாயில்ல விட்டுடு. ஒரு சல்மான் கான். சல்மான் கானா? அதுவும் வேண்டாமா? பரவாயில்ல நான் விவேக்காவே இருந்துக்கிறேன். ஆமா ரொம்ப நேரம் அடிக்கிறான். ஹலோ ஹலோ கார்த்திகே, எங்கடா ஐயா இருக்க? சிச்சுவா டேய், ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. லைப்ரரியிலயா? நாங்களும் லைப்ரரியில தான் இருக்கோம். நீ எந்த இடத்துல இருக்க? டேய் நான் லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். பயோ கெமிஸ்ட்ரி. டிஸ்டர்ப் பண்ணாத, போனை வெயிடா. டேய் 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 டேய், நம்ம காலேஜ்ல இருக்கிறதே ஒரே ஒரு லைப்ரரி தான். நீங்க என்னது? நீங்களும் லைப்ரரியில இருக்கீங்களா? நீ எந்த லைப்ரரியை சொல்ற? டேய் எந்த லைப்ரரியிலடா? காலேஜ் லைப்ரரியா? அங்கதான் நான் நிக்கிறேன். நான் வெளியூர்ல லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கேன்டா. டேய் ஓனா, நீ அங்க மஞ்சு கிட்ட பேசி இருக்கிறது நான் லைஃபா பாத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்னது லைஃபா பாக்குறீங்களா? டேய் ஏன்டா டேய், ஃபுட்பால லைஃபா பாருங்க, ரெஸ்லிங் வேணாலும் லைஃபா பாருங்கடா. நான் மஞ்சு கிட்ட பேசி இருக்கிறது ஏன்டா லைஃபா பாக்குறீங்க? இருடி, உனக்கு ஒரு பயங்கரமான கனெக்ஷன் வச்சிருக்கேன். பேசு பேசு, நல்லா பேசு. டேய் போன வெயிடா, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டேய் புடுறா. மஞ்சு நீ கிளாஸுக்கு போ. Okay. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். Alright, bye. இப்படி போய் பாட்டு வந்துடுறேன். பாய் சீ. பாய். டேய் பிச்சு, இன்னைக்கு என்ன பண்ற பாரு. ஹலோ அங்கிள், வாமா சுதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரம்யா, சுதா வந்திருக்கா பாரு. வா சுதா. ஹாய் மேடம். என்ன சாரிலாம் கட்டிட்டு கலக்குறீங்க இன்னைக்கு ஒரு மாதிரியா? என்ன விஷயம்? இல்லப்பா, அம்மா தான் இன்னைக்கு சண்டேவா, சாரி கட்டுன்னு ஒரே தொந்தரவு, அதான் கட்டிட்டேன். சரி வா. வாமா உட்கார். ஹாய், அங்க பாரு சூர்யா வந்துட்டான். எங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏய் சுதா, நீ எப்போ வந்த? ஏய் சூர்யா, வா வா. ஹாய் ரம்யா. உட்காருப்பா. ஆமாங்க, எங்க அண்டியா காணோம்? ஆண்டியா? அவங்க அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. ஆபீஸா? என்ன ஆபீஸ்? அதான்பா கிச்சன்ல இருக்காங்கப்பா. ஜானகி, பிள்ளைங்க வந்திருக்காங்கல்ல, தேத்தனி கொண்டு வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்னாங்க? வரேன். யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தா போதுமே, அத சாக்கு வச்சு இவர் எக்ஸ்ட்ரா குடிக்கணும். அதான் இந்த வரேன்.
செல்வா. ஹாய் ரம்யா. அன்னைக்கு கவிதை போட்டிக்காக எழுதுறேனே, படிச்சு பாரு. கொடுங்க பாக்குறேன். டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு வரல. இன்னைக்கு மட்டும் என்ன வழக்கம் போல சூர்யா தான் வெயிட் பண்றேன். இன்னும் ஆளை காணோம். நீங்க போங்க, நான் சூர்யா வந்து வந்துடுறேன். ஓகே பாய். பாய். நீ என்ன நெருங்கும் போது விலகி போவாய், விலகும் போது தொடர்ந்து வருவாய். நீ என்ன நிலவா? உறங்கும் போது உணர்வில் கலப்பாய், விழிக்கும் போது காற்றில் கலைந்து போவாய். நீ என்ன கனவா? உரசி சென்று நினைவை மறக்க வைப்பாய், நித்தம் என் நெஞ்சில் கலந்து போவாய். நீ என்ன தென்றலா? மேகமாய் விரைந்து செல்வாய், என்னை கண்டதும் கரைந்து போவாய். நீ என்ன மழையா? தினம் தினம் என்னை கொன்று மீண்டும் மீண்டும் புதிதாய் பிறக்க வைக்கும் என் பிரியமே, நீதான் என் காதலா? சொல்லுங்க செல்வா. மிஸ் கால் வந்தது, அதான் பண்ணேன். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இத்தனை மணிக்கு அப்புறம் வேண்டாம் தான் பேசல, அதான் கட் பண்ணிட்டேன். அவ்வளவுதானா? இப்ப பேசலாமே, சொல்லுங்க. என் கவிதையை கொடுத்தனேன், படிச்சியா? நீ நல்லா கவிதை எழுதுற தெரியுமா? பிடிச்சிருக்கா? நீ எழுதுவியா? எழுத தெரியாது, ஆனா ரசிப்பேன். நீ கொடுத்த கவிதை கூட அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா? நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். டேய், அங்க பாருடா, ரம்யாவை சூர்யா மோட்டரை ஏத்திட்டு போறத. ஆஹா. டேய் டேய், கிளி பறந்துருச்சுடா, மோட்டர்ல பறந்து போகுதுடா. டேய் டேய், இந்த கிளியை பத்தி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா. இதுல என்னடா சந்தேகப்படுறதுக்கு இருக்குது? அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா, ஃப்ரெண்ட்ஸ். டேய் இல்லடா, அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா, கனெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாயா. தம்பி, ஏன்டா கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன்? இன்னமேட்டு கனெக்ஷன் கொடுத்த உன் பவரை கட் பண்ணிடுவேன். அம்மா டேய், நீ கவலையே படாத,
நாளைக்கு அவங்க 2 பேருக்கிட்டே கேட்டுட்டு உன் சந்தேகத்தை கிளியர் பண்ணிடுறேன். ஓகேயா? டேய் டேய் ஏன்டா அப்படி தப்பு தப்பா பேசி ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை உண்டாக்குறீங்க? பேசுறாராமா. நல்லவராமா. டேய் டேய் போங்கடா. எங்க 2 பேத்தையும் போக சொல்லிட்டு நீ கொஞ்சம் சரிமா போ. கனெக்ஷன் விட்டு தொலை பண்ற மாறா. ஹலோ, ஆமா நான் தான் மாறா பேசுறேன். சொல்லுங்க. ம் ம் ம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏய் வரும்போது மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. சாயங்காலம் கோயில் போனோம். பாய் பாய். சீக்கிரம் வந்துடு. ஓகே. முடிஞ்சாங்க கதையெல்லாம். நல்லா முடிஞ்சு. பிஸ்கட்டு. ஜானகி, பிள்ளைக்கு படிப்பும் முடிய போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா கடமையே முடிஞ்சிடும் இல்லையா? ஆமாங்க, அத நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஏங்க அந்த பையன் சூர்யா எப்படி 2 பேரும் அந்யோன்யமா பழகுறாங்கல்ல, கேட்டு பாப்போமா? அப்படி தீர்க்கமா இதே சொல்ல முடியாது. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பாப்போம். ஆமாங்க, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நீங்களா பேசுறீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள அப்படியே இறக்கிட்டீங்களே. முதல்ல இந்த தண்ணியை குடி. ஏன் சீனி இல்லாத டீ என்னோட ஏன் தட்டுங்களா? தெரியுதுல்ல, அதான். அதுதான் உடம்ப பார்த்துன்னு சொல்றது. என்னடா இது ஹாட் நியூஸ்? என்னடா இது? யாரா எதிர்பார்த்தா? டேய் 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 போடா. கிஞ்சி வீசுடா. கிளம்புவோம் வா. பிளாஸ் பண்ணியாச்சு. சரி ஆமாடா. டேய் எனக்கு எந்த பிரச்சனை ஆயிரும். எல்லாம் கிளம்பு. லெட்ஸ் கோ. மட்ட நடங்க. லக்கண்ண மாதிரி நடங்க. தப்பு சொல்லி யார் எடுத்தது? கேள்வி கேட்டா தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. யார் எழுதுனது? ரம்யா சூர்யா தெரியல சார், தெரியல சார். அவங்க இன்னும் கிளாஸ் வரல சார். முதல்ல நான் பார்த்தேன் நோட்டீஸ் போர்ட்ல. சரி, ஆனா கிளாஸ் ரூம்ல ஒயிட் போர்ட்ல எழுதுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னாக்க இது வந்து ஒரு விளையாட்டு விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப சீரியஸ். எனக்கு வேற வழி இல்லை. இந்த விஷயத்தை நான் ஹெச்ஓடி கொண்டு போய் ஆகணும். நாளைக்கு காலையில ரம்யாவும் சூர்யாவும் முத வேலையா கிளாஸ்க்கு வரதுக்கு முன்ன ஹெச்ஓடி போய் பார்க்க சொல்லுங்க. சரியா? டேய் எவன்டா எழுதுறாங்க?
தாண்டா தெரியல எவன் எழுதுனானே. காலையில எழுதிருக்கானா இது ஒரு ஆள் வேலையா தான் இருக்கும். டேய் மின்னுக்கு தான் எழுதி ஒட்டியிருக்கானா, இங்க வேற வந்து எழுதியிருக்கான். டேய் மோனா நீ தானடா டேய். டேய் நீ தானடா. ஓ எழுத்து மாதிரி தான் இருக்கு. சூர்யா, ரம்யா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க இல்ல லவ்வர்ஸா இருங்க. அது உங்க 2 பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா கிளாஸ் ரூம் ஒயிட் போர்ட் வரைக்கும் வந்தது இது நல்லது இல்ல. இல்ல சார், நானும் ரம்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இத புரிஞ்சுக்க தெரியாதவங்க ஏதோ தப்பா எழுதி போட்டிருக்காங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். நீங்க 2 பேரும் தவறு செஞ்சீங்கன்னு சொல்லல. தப்பு பண்ணவங்க நாங்க தான் எழுதி போட்டோம்னு சொல்ல போறது இல்ல. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துங்க. சாரி சார். இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கிறோம். இந்த பிரச்சனைனால உங்க படிப்பு வீணா போயிடக்கூடாது. அதுக்காண்டி தான் இவ்வளவு பொறுமையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போங்க, கிளாஸ்க்கு போங்க. ஏன் ரம்யா யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருந்தா அவங்க காதலர்களா தான் இருப்பாங்கன்னு இந்த காலத்துல இப்படி சந்தேகப்படுற ஆளுங்க இருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு சூர்யா. யார் எதுனாலும் சொல்லிட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. மறந்துட்டு படிக்கிற வேலையை பார்ப்போம். ரம்யா, இந்த விஷயம் உன் அம்மா அப்பாக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்க நீ போய் வீட்ல சொல்லிட்டு போற, நான் பயந்துகிட்டு இருந்தேன். பாத்தியா சூர்யா, நம்ம 2 பேரோட சிந்தனை கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. இதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகே. செல்வா, பிச்சு யார்டா எழுதியிருப்பா? பாவம் தெரியுமா ரம்யா, ரொம்ப ஃபீல் பண்ணுதுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்கு. யார் பண்ணிருப்பாங்க? அதான்டா தெரியல. டேய் வீட்ல ஏன்டா அத பத்தியே பேசிட்டு இருக்க? அதான் உன் லைன் கிளியர் ஆச்சுல. தப்புடா வச்சு. உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா? தான் நேசிக்கிறவங்க கஷ்டப்படாம இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதான்டா உண்மையான காதல். அவன் முகம் சுருங்கினா கூட என்னால தாங்க முடியலடா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. டேய் சாரிடா, நான் தான்டா எழுதுனேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுறா. டேய், நான் அப்பவே நினைச்சேன்டா. நேத்து நீ பின்னாடி நின்னுகிட்டு வில்ல மாதிரி ஜிஞ்சா போடும் போதே நான் நினைச்சேன். உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏன்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இப்படி துரோகம் பண்ற? டேய், உனக்கு ஏதாவது இருக்காடா? நம்ம வயசுல ஒரு ஆணோ பெண்ணோ பழகுறத வச்சு நம்ம தப்பா புரிஞ்சு கூடாதுடா. ஃப்ரெண்ட்ஷிப்போ காதலோ சம்மந்தப்பட்டவங்க சொல்ற வரைக்கும் நம்ம அதை தப்பா பேசக்கூடாதுடா. தப்பு அவங்க மேல இல்லடா, நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்குது. டேய், அவசரப்பட்டுட்டியடா வச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கலங்கப்படுத்திட்டியடா. டேய் நான் வேணா செல்வாக்காக ரம்யாட்ட போய் நான் தான் எழுதுன்னு சொல்லிட்டா? டேய் டேய் சும்மா இருடா. காதல் சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. அது ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருங்க. நான் வரேன். ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த பாரு வச்சு, இன்னொரு தடவை நீ இப்படி செய்யறத பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டாமா. ஜாக்கிரதை. வந்துட்டான். ஏன் எனக்கு ஒண்ணுமே பேசாம நடந்து வர? இல்ல மஞ்சு, காலேஜ்ல சூர்யாவையும் ரம்யாவையும் பத்தி தப்பா எழுதி போடுறத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைதான் சுதா. ஏன் தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ? புரியாதவங்களுக்கு வேணா அது தப்பா இருக்கலாம் மஞ்சு, ஆனா நம்மளுக்கு தெரியும் ரம்யா சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. நமக்கு புரியுது, ஆனா எழுதி போட்டவங்களுக்கு புரியலையே. எழுதுனவங்க தப்பான பார்வையில பார்த்திருக்காங்க, அதனாலதான். அதெல்லாம் போலாம். என்ன ரம்யா, நடந்ததை இன்னும் மறக்கல நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
நான் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன். சூர்யா தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான். எங்க மனசுல ஒண்ணும் இல்ல, அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாவே எனக்கு தெரியல. அப்படின்னா சூர்யாக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும். சொல்லிட்டேன் செல்வா, சூர்யா அப்படித்தான். ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அவனால தாங்க முடியாது. நீங்களாவது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே சந்தோஷமா இருக்கு. என்ன ரம்யா, நீ ஏன் இப்படி சொல்லிட்ட? அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தப்பா எழுந்தவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க என்ன நம்புறீங்களே, அது போதும். அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சூர்யா வரலையா? கொஞ்சம் லேட்டா வரேன்னு ஃபோன் பண்ணா. வாங்க நாம கிளாஸ்க்கு போலாம். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லி சந்தோஷப்பட்டாலும் உன் மனசுல இன்னும் அந்த பாதிப்பு இருக்குன்னு உன் பேச்சிலே தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்படின்னா நீ எப்பயும் சிரிப்பிய, அந்த சிரிப்பிய உன் முகத்துல இல்ல. இப்ப நம்புறீங்களா? நம்புறேன். போலாம். ஓகே. கார்த்திக்கு, என்ன தனியா உட்காந்துருக்க? இது இந்த இடத்துல ஒரே காத்தோட்டமா இருக்கா, அதான் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்து உட்காந்துருக்கேன். காத்தடிக்குதுன்னு உட்காந்துருக்கியா, இல்ல காதலி மஞ்சுக்காக உட்காந்துருக்கியா? நீ அங்க வந்த? கார்த்திக்கு, ஒரு பூனை தனியா இருக்கும்போது என்ன ஏது இந்த விவரத்தை கேக்குறதுதான் இந்த புலியோட அழகு. புலியா? டேய், என்னடா வர போற பிள்ளைங்களை எல்லாத்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா பண்ண? ஒரு ஸ்மைல் தான்டா பண்ணேன். நான் இமெயில் அனுப்புனேன், பாக்குறதெல்லாம் என் கண்ணுக்கு என் மஞ்சு மாதிரியே தெரியுதுடா. சரி சரி, அங்க பாரு யார் வரா? நீ போய் பேசிட்டு இரு, நான் கிளாஸ் போறேன். வந்துடுறா. போடா போடா போடா. டேய், அந்த செல்வா கிட்ட நான் இங்க இருக்க சொல்லிடாத. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயென பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைத்தேன், நீ வருவாயென தென்றலாக நீ வருவாயா, ஜன்னலாகிறே. Hi, Karthik. ஹாய் மஞ்சு. சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேடா செல்லம். சரி, அது யார் அது நடந்து போயிட்டு இருக்காங்க? யார் இது? ஓ அதுவா, நம்ம பிச்சு தான். பிச்சுவா அது? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா கிளாஸுக்கு போலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு போச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நீ ஏன் லேட்டா வர? ஓ சாரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கா? இன்னைக்கு கோயில் அப்படி என்ன விசேஷம்? அது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு தானே போய் உளுந்து உளுந்து கும்பிட்டுட்டு வர. ஓ, இந்த நினைப்பெல்லாம் வேற இருக்குதா உனக்கு? உளுந்து உளுந்து தான் கும்பிட்டேன், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு தான் கும்பிட்டேன். ஆனா உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் கும்பிடவே இல்லப்பா. இந்த பாருமா, கோயில்ல போய் விழுந்து கும்பிட்டா மட்டும் பத்தாது, கூட்டிக்கிட்டு சுத்தணும். அங்க இங்கன்னு 4 இடத்துக்கு போகணும் வரணும். அப்பதான் இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். ஓ, எனக்கு தெரியாம போச்சு கார்த்திக். சரி சரி, ரொம்ப பேசாம வா. எங்க 4 இடத்துக்கு போய் சுத்த போறோமா? சரி சரி, ஐடியா கொடுத்தது போதும், வா கிளாஸ்க்கு போலாம். கிளாஸுக்கா? மஞ்சு 1 மினிட், டேக் இட். இது என்ன கலர் தெரியுமா? நீலப்பூவை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்குது, வெள்ளைப்பூவை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? டேய் கார்த்திக், உனக்கு தெரியாம நான் எல்லாத்தையும் ஒளிஞ்சிட்டு தான் பாத்துட்டு இருக்கேன். பாத்துட்டியா? நான் தான் சொல்றேனே, உனக்கும் மஞ்சுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா என்கிட்ட எடுத்துட்டு வா. என்கிட்ட உள்ள கனெக்ஷனை வச்சு. டேய், இந்த கனெக்ஷன் வேணாம்டா, நான் எப்படியாவது கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். புடி. டேய், படிக்காட்டியாச்சும் பரவாயில்ல, கிளாஸ்க்கு வா. போகுதே போகுதே என் வெள்ளை பூ போகுதே. விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். என் மஞ்சுவே நான் விடவே மாட்டேன்.
இப்படி கத்துற? சரி, ஏன் திடீர்னு வந்திருக்க? ஒன்ன பார்க்க இல்ல அங்கிள் அடி பக்கம் வந்தேன். அப்படியா? இங்க வா. வா ஏன்? கிளம்பு. ஏன்? அதான் என்ன பார்க்க வரலையா? கிளம்பு. அங்கிள். ரம்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆண்டி உள்ள இருக்கறா? போய் பேசிட்டு இரு. ஓகே. ஓகே. நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துறேன். ஓகே அங்கிள். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ரம்யா, இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆள காணோம். ஐயோ ஆண்டி, காலேஜ்ல சேர்ந்ததுல எனக்கு டைமே இல்ல. சரி கொடுங்க நான் போடுறேன். என்னம்மா, வந்த உடனே உனக்கு வேலையா? போய் உட்காரு. ஆண்டி, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா உங்களை செய்ய விட்டுட்டு பாத்துக்கிட்டே இருப்பா. கொடுங்க கொடுங்க நான் போடுறேன் கொடுங்க. ஏய் நீ ஷூ. போடு போடு, நல்லா போடு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மோப் போட்டா பத்தாதுமா. வாரம் வாரம் மறக்காம வந்து மோப் போட்டு போ. மாசம் முடிஞ்ச உடனே வேணும்னா சம்பளம் வாங்கிக்க. என்ன இதே வேலையை நிரந்தரமா செய்ய போறேன்னா சொல்லு. ரம்யாவுக்கு நல்ல கிளீனிங் வேலை தெரியும், தேவைப்பட்டா ரம்யா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன விளம்பரம் பேப்பர்ல போட்டுறேன். என்ன ஆண்டி பாருங்க ஆண்டி சூர்யாவை. ஏய் ஆண்டி, ஒன்ன பெத்ததுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெத்திருந்தா ஆண்டி கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். நீ வந்தா இருக்கே சும்மா. அதான் இப்ப நீயே வந்துட்டிய, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அந்த கவலை? டேய், வேலை செய்யற பிள்ளை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீ போய் தண்ணி குடிமா. அது சொல்ல வேண்டிய ஆள் சொன்னா தானே அடங்குவேன். குடிங்க குடிங்க. மோப் போட்டு ரொம்ப டயர்டா ஆயிட்டீங்க. எனக்கு தண்ணி இல்லையாமா? வீட்டுக்கு வந்த பிள்ளை முத குடிக்கட்டும், அப்புறம் நீ குடிக்கலாம். அறியாது. ரம்யா வந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். மணியாச்சு. என்னம்மா இப்பதான் வந்த, அதுக்குள்ள கிளம்புற? அம்மா அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? ஓ, இன்னொரு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கியா? மோப் போட. ஆமா ஆமா, உதவிக்கு நீ வரியா? வரேன். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சூர்யா வேணா வாலியத்துக்கு கேப்பிண்டுங்க அனுப்புங்க. ஏய், என்னம்மா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அவன் சொல்லி டேடி, ஷோ, நல்ல பிள்ளைங்க. Good morning students. Good morning, sir. Sebagai penuntut tahun terakhir, kamu semua dikehendaki membuat satu projek berlandaskan multimedia. Projek yang dijalankan ini perlu menjadi satu contoh yang terbaik kepada pelajar-pelajar yang akan datang. Sekarang, kamu semua dikehendaki membentuk satu kumpulan yang terdiri daripada 7 orang. Semoga berjaya. என்ன சமையல் இன்னைக்கு? வழக்கமான கோழிதான். எல்லாம் உனக்கு பிடிச்சதாவே பண்ணி வை. ஏன் நீங்க மட்டும் சாப்பிட மாட்டீங்களா? சரி, ரம்யாவையும் சூர்யாவையும் ஒன்னா ஜோடியா பாக்குறது எவ்வளவு அம்சமா இருக்கு. ஏங்க அவங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? ஏய் பைத்தியம் பைத்தியம். படிக்கிற பிள்ளைங்கன்னா அப்படி ஒரு அனுமதி இருக்கதான் செய்யும். அதை வச்சு நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா படல. ஆமா. பையனும் பொண்ணும் பழகிட்டா உடனே கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஆமா, இந்த வீட்டுல என் பேச்சு எப்ப எடுபட்டு. ஏங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்ம கிடைப்பானா? அவனை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேங்க. நல்ல குடும்பம். ஏன் கல்யாணம் பண்ண வச்சு என்ன தப்பு? சரி ஓகே, உனக்கு ஆசையா இருக்குல்ல, நீயே கேட்க வேண்டியதானே? ஐயோ, இத போய் நான் அவகிட்ட கேட்டா அவ்வளவுதான் கத்து கத்துன்னு கத்துவா. உங்க செல்ல மக அவகிட்ட
அப்படியே நீங்க கேளுங்க சரியா? வர்ற மாதிரி இருக்கு, நான் போயிடுவேன், ஒழுங்கா கேட்கணும் சரியா? சரி சரி போ போ. என்னம்மா ரம்யா, என்னம்மா என்ன புக் எடுத்து வந்தியா? சரி சாப்பிடல, சாப்பிடல, படிச்சுட்டு இருந்தா அப்புறம் சாப்பிடுறேன். வேற பேசிட்டே இருக்கு, நீ போயிட்டு இருக்க. சூர்யா வந்திருக்காங்கல்ல, உள்ள கூப்பிடு, சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, சாப்பிடலாம்ல? அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. மணி என்ன ஆச்சு? சாப்பிட்டேன் என்னப்ப? ரம்யா, என்னப்பா சீக்கிரம் சொல்லுங்க. இல்லம்மா, நீயும் சூர்யாவும் நல்லா அன்னோனே நண்பர்களா இருக்கீங்க. நீயும் சூர்யாவும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. சொல்லுங்கப்பா. உங்களை கணவன் மனைவியா கல்யாண கூடத்துல பார்க்கணும்னு அம்மா ஆசைப்படுறா. அம்மா 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 ஆசைப்படுறா. அட தப்பா? தப்புப்பா. ஆமா ஆசைப்படும் தப்பு, நீங்க எங்கிட்ட அப்படி கெடும் தப்பு. இன்னைக்கு என்னப்பா, அப்ப சூர்யா ஃப்ரெண்டு. ஐயோ, அவன் கேட்டா வருத்தப்படுவான். இத பாருங்க, அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு எங்களுக்குள்ள ஏதாவது முடிச்சு போல நினைச்சீங்க, அப்புறம் உங்களை சரி சரி ஸ்டாடி பண்ணும். சரி போ போ. வாங்க வாங்க. கேட்டீங்களா? நான் அப்பயே சொன்னதானே உங்கள்கிட்ட. கேளு கேளு கேளு. என்ன அவளோட நீங்க கத்துறீங்க? வேற என்ன பண்ண? ஆமா, நான் என்ன நினைச்சேன் இவ இப்படி கத்துவான்னு. சரி, இந்த பேச்சு இதோட விட்டுட்டு சோத்த போடு. பெத்த மனசு கேட்கல, சொன்னேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கொட்டிக்கோங்க. இதோ உங்களுக்கு பிடிச்ச கோழி இல்ல, எனக்கு பிடிச்ச கோழி எடுத்து போட்டுக்கோங்க நீங்களே. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். தண்ணி குடிச்சிட்டு போப்பா. சரிம்மா, வரேன். சூர்யா, நான் கேக்குறேன்னு நீ தப்பா நினைக்காத. சொல்லுங்கம்மா. ரொம்ப நாளா எங்க 2 பேரும் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அத சொன்னா நீ எங்க கோவப்படுவியோன்னு நானும் அப்பாவும் இது வரைக்கும் சொல்லாமே இருந்துட்டோம். என்னம்மா இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நீயும் ரம்யாவும் நல்லா பழகுறீங்க, 2 பேரோட படிப்பும் முடிய போகுது. அதுக்கப்புறம் நீ ரம்யாவை ஏன் கல்யாணம் செய்து கூடாது? என்னம்மா பேசுறீங்க? அம்மா, ரம்யா என்னோட ஃப்ரெண்டுமா. அவளை போய் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ உன்னால நினைச்சு பார்க்க முடியாம போகலாம். என்னம்மா சொல்றீங்க? சூர்யா, நீயும் ரம்யாவும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னாவே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க. இப்போ காலேஜ் படிப்பையும் முடிக்க போறீங்க. அடுத்து உங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வேற வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி உங்க நட்பை தொடர போறீங்க? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருப்பா. கல்யாணத்துக்கு முன்ன உனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவளோட அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அவளுக்கு வரப்போற புருஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்குமா? ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், அவளை பாக்குறது, அவளோட ஃப்ரெண்டா பேசுறது அவளுக்கு வரப்போற புருஷனுக்கு பிடிக்கல. ரம்யாவை கூப்பிட்டு, ரம்யா உன்னோட ஃப்ரெண்ட ஸ்கூல் காலேஜோட நிறுத்திக்க, அவன் இங்க வரக்கூடாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும்? அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்படுறாருன்னு தானே அர்த்தம். இத்தனை நாளா உண்மையான கூட்டாளியா இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. உங்க 2 பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா நீ ரம்யாவை கல்யாணம் செய்துக்கிறது தவிர எங்க 2 பேருக்கும் இதை விட நல்ல வழி எனக்கு தெரியல. அம்மா, எப்பயோ வரப்போற பிரச்சனைக்கு நான் இப்பயே ஒரு தப்பான முடிவு எடுக்கணுமா?
எப்பயோ பூத்து காய்க்க போற மரத்துக்கு இப்பவே தண்ணி ஊத்துறோம் இல்லையா, அது போலதான்ப்பா. அம்மா நீங்க என்ன உதாரணம் சொன்னாலும் என் மனசுல அப்படி ஒரு மாற்றமும் வரப்போறதுல வரவும் கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள காதல் வந்து அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லம்மா. நான் வரேன்ப்பா. வாணி, அவங்க பழகுறத நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் போட்டிருக்கு. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. போய் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. ரம்யா ரம்யா, உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லு. காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் அப்பா அம்மா என்ன கல்யாணம் செஞ்சுக்க சொல்லிட்டாங்க. கல்யாணம் தானே செஞ்சுக்கோ, அதுல என்ன தவறு? கல்யாணம் செஞ்சுக்கிறது தவறு இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணி யார் தெரியுமா? நீ தான். அதான் தவறு. ஹே, நான் பாட்டுக்கு ஜோக் சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிக்காம சீரியஸா இருக்க? இந்த ஜோக் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட ஜோக் தான், அதான் எனக்கு சிரிப்பு வரல. என்னது கேள்விப்பட்ட ஜோக்கா? ஏய், யார் உன்கிட்ட சொன்னா? நீ எப்படி கேள்விப்பட்ட? நானே இந்த விஷயத்த இப்பதான் உன்கிட்ட சொல்றேன். ஓஹோ, ஒருவேளை எங்க அப்பா அம்மா உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்களா? இல்ல சரியா, உங்க அப்பா அம்மா ஒன்னும் போன் பண்ணி சொல்லல, எங்க அப்பா அம்மா இதான் ஆசைப்படுறாங்க. எங்க உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுன்னு உன்கிட்ட நான் சொல்ல, நீ சொல்லிட்ட, அவ்வளவுதான். ஏன் ரம்யா, எங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மா இப்படி பேசுறாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா தப்பாவா இருக்கு? தப்பா இல்ல சூர்யா, அவங்க மனசுல உள்ள ஆசையை சொல்றாங்க, ஆனா நம்ம ரெண்டு பேரும் மனசுல அப்படி ஒரு ஆசை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? உண்மைதான். சரி, அதை விடு. நீ காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் என்ன வேலைக்கு போற? நீ என்ன வேலைக்கு போற? நீ என்ன வேலைக்கு போறியோ அந்த வழியா நானும் வருவேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து டிஜே ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதே வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். சீ, ஏன் அந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கு? சொன்னா சிரிக்க கூடாது. ஓகே. சின்ன வயசுல இருந்து ரேடியோல ப்ரோக்ராம் கேட்கும்போது உள்ள யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ரேடியோ கழட்டி பார்த்து அப்பா கிட்ட நொங்கு நொங்குன்னு வாடுது இன்னும் ஞாபகம் இருக்கு ரம்யா. அப்பதான் அந்த ஆசை வந்துச்சு, ரேடியோல நானும் டிஜே ஆகணும்னு. அதுக்கப்புறம் வாழ்த்து நேரம் கால் பண்ணி வாழ்த்து சொல்லி என் குரலை நானே ரெக்கார்ட் பண்ணி அப்பா அம்மா கிட்ட போட்டு காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த பாதிப்பு தான் அந்த வேலைக்கு போற ஆர்வத்தை தூண்டிச்சு. என்ன சுத்துற? ஃபிளாஷ்பேக் மேல சுத்துது. பாத்தியா பாத்தியா, சொன்னா நீ சிரிக்க கூடாதுன்னு. இல்ல 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 சூர்யா, நீ ஃபிளாஷ்பேக் சொன்னனே எனக்கும் அந்த வேலைக்கு போக ஆசையா இருக்கு. நீ எப்ப இன்டேக் போற? நான் அப்ளை பண்ணவே இல்ல. ஓகே, நீ போறப்ப சொல்லு, நானும் உங்க கூட வந்துடுறேன். உன்னை கூட வேற யார் கூட போறேன்? சரி வா, கிளாஸ் போ. ஐயோ, எப்படி போய் சொல்லுவேன்? ஒரே குழப்பமா இருக்குடா. டேய், ஏன்டா புலம்பிட்டு வர? ஒன்னும் இல்லடா. ஒன்னும் இல்லைன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும், சும்மா சொல்லுடா. ரம்யா கிட்ட எப்படி போய் காதல் சொல்லுவேன்னு தெரியலடா. இந்த பாரா செல்வா, காதல்னாவே குழப்பம்தான். ஆனா முதல் காதல் இருக்கு பாரு, அதுல கொஞ்சம் கூட அதிகமா குழப்பம் வரும், அவ்வளவுதான்டா. இங்க பாரு, இந்த பள்ளி படிப்பு முடிச்சோடனே நம்ம காலேஜ்ல போய் எதை படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம்ல, அந்த குழப்பம் தான்டா இப்போ உனக்கு வந்திருக்குது. ஆனா ஒண்ணுடா, காதல்ல மட்டும் குழப்பமே வரக்கூடாது, நேரா போய் பட்டுன்னு சொல்லிடணும். அது எப்படிடா கத்தி? நான் அவசரப்பட்டு என் காதலை சொல்ல போய் இல்ல நான் உன் கூட ஃப்ரெண்டை தான் பழகினேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறேன்னு மூஞ்சில ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணிடுவேன்னு பயமா இருக்குடா. நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. பத்தியா, டேய், அவன் மட்டும் இருந்தானா இதுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கொடுத்துருவான்டா. எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே புரியல. நீ அவனை பார்த்தியா வச்சுவ? இல்லையே. சரி வா, போய் அவன் எங்க இருக்கான்னு பார்ப்போம், அவன்கிட்ட போய் ஐடியா கேட்போம். வா 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 வா. என் விழிக்குள் எப்படி விழுந்தாய் எனக்கே தெரியாம, என் இதயம் முழுதும் நிறைந்தாய் நானே அறியேனே. என்ன ரம்யா, பாட்டுல பலமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஃபீலிங், எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இன்னைக்கு உனக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியுது ரம்யா. என்ன விஷயம்? செல்வாவை பிடிச்சிருக்க. இப்பெல்லாம் என் மனசு
செல்வாவே தேடுது சூர்யா. இன்ட்ரெஸ்டிங். உன் மனசுலயும் பூ பூத்துருச்சா? அதான் தெரியல சூர்யா. அவரு என்ன பாக்குறாரு, ஆனா பேச மாட்டாரு. ஆனா அவர் மனசு பேசுறது அவர் கண்ணுல தெரியுது சூர்யா. எனக்கு ஒன்றும் செல்வா கிட்ட பெரிய வித்தியாசம் தெரியல ரம்யா. அவன் எப்பவும் போலதான் பேசுறான் பழகுறான். என்ன சூர்யா, அந்த சிரிப்பு, அந்த பார்வை எல்லாமே செல்வா கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. இப்ப என்னங்கிற? அவன் மனசுக்குள்ள அவன் இருக்கான். அதான் செல்வா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுல என்ன இருக்கு ரம்யா? நேரா போய் சொல்லிட வேண்டியதானே? ஐயோ அது முடியல சூர்யா. என் காதல சொல்ல போய் நீ என்னோட ஃப்ரெண்டு, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு செல்வா சொல்லிட்டா. லூக் ரம்யா, உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, அப்ப தைரியமா போய் பேசு. உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அது முடியல சூர்யா. என் காதல சொல்ல போய் நீ என்னோட ஃப்ரெண்டு, ஏன் நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு செல்வா சொல்லிட்டா. நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு ரம்யா. சூர்யா எனக்கு குழப்பமா இருக்கு, ஏதாச்சும் ஐடியா கூட. இல்ல ரம்யா, இது அவசரத்துல எடுக்கிற முடிவு இல்ல, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயோ எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு ஐடியா கூட, நீ என்னையே குழப்புறியா? அதான் அவசரப்படாம சொல்றேன்ல ரம்யா. ஏய், நீ இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத என்ன? எக்ஸாம் வருது, படிப்புல கவனம் செலுத்து. ஏய் அங்க பாரு செல்வா. இப்பதானே சொன்னேன். எங்கே என் மஞ்சுளா, எங்கே என் மஞ்சுளா, என்னை தனியாகவே விட்டு எங்கே போனது, எங்கே என் மஞ்சுளா. மஞ்சு, என்ன கார்த்திக்? எங்க மஞ்சு போன? இந்த காலேஜ் பூரா நான் தேடிட்டு இருந்தேமா, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை வெயிட் பண்ண சொல்லலையே. மஞ்சு அப்படி சொல்லாத மஞ்சு, கொஞ்ச நேரம் கூட உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல மஞ்சு. சண்டே ஒரு நாள் லீவ் வந்தா கூட எப்போ மண்டே வரும் எப்போ மண்டே வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மஞ்சு, உன்னை பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்ல மஞ்சு, காலேஜ் முடிஞ்சதும் எல்லாரும் பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருவோம். நான் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல மஞ்சு. என்ன கார்த்திக், பிரிவுன்னு வந்தா பிரிஞ்சுதானே ஆகணும், அதுக்காக காலேஜ்லயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? அது எனக்கு தெரியும் மஞ்சு, ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரிவே வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அது அது என்னன்னா, காலேஜ் முடிஞ்சதும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல வேலையை பார்த்து செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்பா அம்மா சம்மதத்தோட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் மஞ்சு. எப்படி கார்த்திக் உன்னால இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்ல முடியுது? காலேஜ் நமக்கு எதுக்கு வந்திருக்கோம்? படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த வேலையை முத பாப்போம் வா. மஞ்சு எனக்கு தெரியாதா நம்ம படிக்க வந்திருக்கோம்னு? நம்ம ரெண்டு பேரும் பிரிய கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன் நானே. ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க போறியா? பேசிட்டு எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மஞ்சு 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 சொல்லு ரம்யா. ஹாய் சூர்யா, என்ன படிக்கிறியா? படிச்சுதான். இல்ல, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன போட்டு குழப்பிட்டு போயிட்டியே. சரி, நீ என்ன பண்ற? என்னால படிக்க முடியலப்பா. எனக்கு செல்வா ஞாபகமாவே இருக்கு. புக்கு திறந்தா அவன் முகம் தான் கண்மனுக்கு தெரியுது. ஏதாவது ஹெல்ப் பண்ணு சூர்யா. நீ தானே சொன்ன என் காதல சொல்ல போய் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம ஆயிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் யோசிச்சு சொல்றேன். சூர்யா, நீ ஏதாவது ஐடியா குறிப்பேன் தானே உனக்கு நான் கால் பண்ணேன். நீ எப்படி யோசிக்கிற? ரிலாக்ஸ் ரம்யா, ரிலாக்ஸ். ஏன் ரம்யா மனசுல ஒருத்தன் இடம் பிடிச்சிருக்கான்னா
அவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். சரி, நான் வேணும்னா செல்வா கிட்ட பேசி பார்க்குறேண்ணே. சரியா? நீ போய் படிப்ப. இதுக்குதான் என் சூர்யா வேணுங்கிறது. ஓகே, பாய். ஏய், அங்க பாரு செல்வா. நான் வேணா போய் பேசி பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவோட வரேன். விஷயத்தை போய் நேரடியாக கட்டுறாத. செல்வா மனசுல என்ன இருக்குன்னு மட்டும் கேட்டா போதும். ப்ளீஸ் பா. சரி சரி, நீ வெயிட் பண்ணு. ஏய் செல்வா. ஹாய் சூர்யா. அப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல? அதான் படிச்சிட்டு இருக்கிறேன். எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் விச்சுவோம்? கார்த்திக் வழக்கம் போல மஞ்சு பார்க்க போயிட்டான். விச்சு கனெக்ஷன் கொடுக்க போயிட்டாரு. அவனுக்கு அதான வேலை. ஆமா செல்வா, நம்ம கார்த்திக் பார்த்தா மஞ்சு சின்சியரா லவ் பண்ற மாதிரில? கார்த்திகோட லவ் உண்மையான தான். ஆனா மஞ்சு விரும்பணுமே. இஷ்டமில்லாத ஒரு விஷயத்தை கம்பல் பண்றது தப்பு இல்லையா? காதல் தானா வரணும், அது கேட்டு வரக்கூடாது. அப்பப்பா, காதல் இவ்வளவு விஷயம் இருக்கா? அது என்னமோ தெரியல செல்வா, எனக்கு எந்த பொண்ணையும் பார்த்தா காதல் வரல. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணலாம் மனைவியை. போதும் போதும், காதல் பத்தி ஒரு பெரிய டிக்ஷனரி வச்சிருக்க போல. ஹே, டெல் மீ தி ட்ரூத். உன் மனசுல யாராவது இருக்காங்களா? பீ ஃப்ராங்க் டு மீ. இல்ல சூர்யா, காதல்ல அவசரம் கூடாது. அதே சமயம் காதல சொல்ல தாமதம் கூடாது. ஏய், உண்மையை சொல்லு, உன் மனசுல யாரும் இல்ல? இல்ல சூர்யா, அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஒன்றும் வரல. அப்படி வந்தா கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். Really? Really? ஓகேடா. Okay. See you. See you. Take care. Bye. 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 ஏய், வா வா. செல்வா என்ன சொன்னாரு? சொன்னா அவன் மனசுல இன்னும் காதலே வரலையா. வந்தா சொல்லி அனுப்புறேன்னு சொன்னான். அப்படியே சொன்னாரு? நீ அவசரப்பட்டு அவன் காதல சொல்ல போய் கஷ்டப்பட வேணாம் ரம்யா. கொஞ்ச நாள் பொறுத்துரு. அவன் உண்மையில உன்னை விரும்புறான்னா வந்து சொல்லுவான். சரி சரி, என்னோட நீ தான் கவலைப்படுற. நானு? ஆமா, வா. இந்த புறாவத்தான் நான் கையில பிடிப்பேன் என் மஞ்சுவுக்காக. ஐயோ ஐயோ, இந்த புறாவும் பறந்துருச்சே. ஐயோ, இந்த புறாவை பிடிச்சாவது என் மஞ்சு டெவலப் பண்ணான்னு நினைச்சனே, பறந்து போச்சே. என்ன பண்ணுவேன்? இந்த புறாவை கொடுத்தாவது நான் எப்படியாச்சும் என் காதல டெவலப் பண்ணலான்னு பார்த்தேன். கார்த்திக், பரீட்சை வந்துருச்சு, படிக்கலையா நீ? அட போடா, என்னத்தடா படிக்கிறது? டேய், லைப்ரரிக்கு போனா இந்த பக்கத்து திரும்பினா புக்ஸ், இந்த பக்கத்து திரும்பினா ஒரே புக்ஸா இருக்குடா. எந்த புக்ஸாவது எடுத்து படிப்போன்னு பார்த்தா ஒண்ணுமே புரியலடா. சரி, நேரா கிளாஸுக்கு போவோம்னு கிளாஸுக்கு வந்தா லெக்சர் இருக்காரு, ஒரே கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன்ட்டே இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கம்யூனிகேஷன் தான்டா. டேய், என்ன கம்யூனிகேஷன்டா? மஞ்சு கம்யூனிகேஷன் தான். டேய், நீ என்னத்துக்குடா காலேஜுக்கு வர? டேய், அத மட்டும் என்கிட்ட கேட்காத, அத போய் எங்க அப்பாட்ட கேளு. டேய், ஏன்டா? டேய், எக்ஸாம் முடிஞ்சோனியே நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போறேன்னு சொன்னேன்டா. அதெல்லாம் முடியாது, நீ காலேஜுக்கு போயே ஆகணும்னு என்னை இங்க கொண்டாந்து விட்டுட்டாருடா. இங்க வந்து என் கொடுமையை பாரு, இந்த மூஞ்செல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்டா இருக்காது? டேய், மரியாதையா சொல்லு,
வந்து இத்தனை நாளுல ஒழுங்கா என்னாச்சும் படிச்சிருக்கியா நீ? டேய் யாரா சொன்னா நான் படிக்கலன்னு? நானும் தான் 1000 தடவை லைப்ரரிக்கு போயிட்டு போயிட்டு வரேன். மனசுல எதுவுமே பதிய மாட்டேங்குதுடா. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை தவிரடா, லைப்ரரின்ற வார்த்தையை தவிர. ஐயோ டேய் நல்ல பிரமாதமா படிச்சிருக்கடா. டேய் படிச்சது எங்கேயாச்சும் வீணா போகுமா? அடே அப்படின்னா நான் படிச்சது வீண் போலன்னு சொல்லு. அதே மாதிரி நீ படிச்சது எங்கேயாச்சும் வீணா போகுமா?